Hi, this is Veda from Equity Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஓஏஐ வந்து நம்ம எப்படி ஏஐ மெத்தடில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஸ்விங்குக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது தான் FR1 FR2 அனாலிசிஸ். அதே மாதிரி இன்ட்ராடேக்கு நம்ம அந்த ஸ்கிரிப்டை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது தான் FR3 FR4 அனாலிசிஸ். ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் செலெக்ஷனை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு 50,000 வச்சுருக்கிற கேபிட்டல் வச்சுருக்கவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணணும், அதே நேரம் ஒரு 5 lakh கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க நம்ம ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நம்ம என்ன வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கலாம். ஸோ மொத்தமாக இந்த கோர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம எடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நிஃப்டியில் வந்து இப்போ சென்சிபிளில் போயிட்டு நம்ம நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்டோடைய நம்ம மந்த்லி எக்ஸ்பைரியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா சாட்ஜிபிடியில் கொடுத்து நம்ம இதை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய ரிசல்ட் என்ன கொடுக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறதும் அது கூட நமக்கு மேட்ச் ஆகுதாங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிசியாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் நம்ம அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா விண்டோஸ் கீயும் ஷிஃப்ட் கீயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் பட்டனை வந்து ரெண்டாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனு இல்லைனா உங்களுக்கு பர்டிகுலரான ஏரியா மட்டும் உங்களுக்கு எடுக்கணும்னா அதை நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடியில் போயிடுறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சார்ட் அப்லோட் பண்ணுறோம். இப்போ என்னென்னா நமக்கு எது தேவையோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் chart analysis and we will long or short position. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சாட்ஜிபிடியோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப், அதாவது 25,000 ஸ்ட்ரைக் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இண்டிகேட்டிங் த ட்ரேடர்ஸ் ஆர் likely expecting this level to act as strong support. அதாவது 25,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து எடுக்கலாம். அதே நேரம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் அட் த 25,000 ஸ்ட்ரைக் இஸ் ரிலேட்டிவ்லி லோவர் பட் ஸ்டில் ப்ரெசன்ட் ஷோவிங் சம் ரெசிஸ்டன்ஸ் அட் திஸ் லெவல். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதர் ஸ்ட்ரைக்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஸ்ட்ரைக் லைக் 24,600 and 25,500 there is a noticeable change in both call and put open interest, thought not as significant as the 25,000 levels. அதே மாதிரி 25,500 ஸ்ட்ரைக் வந்து shows higher call open interest
which could success to resistance at the level if the market approach அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாங் ஆர் ஷார்ட் பொசிஷன் சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா புல்லிஷ் லாங் பொசிஷன் வந்து if you believe the support 25,000 will hold the market will move upward, you might consider the long position. The increase in put open interest வந்து success that many traders are hedging against the downside. But if the market remains above 25,000 it could be a sign of strength. அதாவது 25,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு அடுத்தால வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் வந்து இருக்கும். அதே மாதிரி புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 25,000 ஸ்ட்ரைக்கில். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எங்கே ஒரு ஹெவியாக போகுதோ அந்த இடத்த வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதில் உங்களுக்கு அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா புட்டை வந்து ஸோ ரைட் பண்ணுறவங்க வந்து அதிகமாக உள்ளே இறங்கியிருக்காங்க. அதாவது புட்டை செல் பண்ணுறவங்க அதிகமாக உள்ளே இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேரிஷ் மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஷார்ட் பொசிஷன் போனோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 25,000 வந்து பிலோவில் நமக்கு வந்து க்ளோசிங் ஆகணும். பொசிஷனல் டவுன் ட்ரெண்டு அண்ட் த ஷார்ட் பொசிஷன் குட் பி கன்சிடர் த ரிலேட்டிவ்லி லோவர் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மைட் சக்ஸஸ் லெஸ் ரெசிஸ்டன்ஸ் டு த டவுன் சைடு. இப்போ உங்களுக்கு 25,000க்கு கீழே நமக்கு வந்து ஒரு டே கேண்டிலாவது நமக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக வந்து என்ன ஆகலாம்னா ஒரு டவுன் சைடுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே இதில் வந்து உங்களுக்கு யூ மைட் கன்சிடர் என்டரிங் த மார்க்கெட் சோர்ஸ் சைன்ஸ் ஆஃப் ஹோல்டிங் அபவ் 25,000. அவங்க என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு 25,000 அபவ்களை வந்து உங்களுக்கு ஒரு டே கேண்டில் க்ளோசிங் ஆச்சுன்னா ஃபர்தராக அது வந்து ஒரு லாங் பொசிஷனுக்கு வந்து டிசைட் எடுக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு 25,000 புட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா டிக்ரீசிங் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதாவது கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ப்ரிப்பேர் அனலைசிஸில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே இருந்தே உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்ட் பிபோனக்கி வந்து ஒரு டார்கெட் லெவல்ஸுக்கு வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்விங் லோவையும் ஒரு ஸ்விங் ஹையையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இதுக்கப்புறமா நமக்கு ட்ரெண்டு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இதில் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த இடம் வந்து நமக்கு 24,857 நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பாயிண்டாக எடுத்திருக்கோம். இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிபோனாக்கி என்ன உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா 25,046. ஸோ இதுக்கு மேலே இப்போ நமக்கு ஒரு டே கேண்டில் வந்து க்ளோசிங் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி அது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா 25,353க்கு போகும். ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து இன்றைக்குமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டிலாக நமக்கு வந்து 25,000க்கு கீழே க்ளோசிங் நடக்கலை. அதாவது ஒரு லாங் பியரிஷ் கேண்டிலோ இல்லை என்குல்ஃபிங்கோ உங்களுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம்னு சொல்லலாம். பட் நமக்கு வந்து இந்த இடத்துக்கு மேலே நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த க்ளோசிங் வந்து அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு நடந்துருச்சுன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 25,353. இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,660 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நமக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கிற அனலைஸும் ஸோ ChatGPT கொடுத்துருக்கிற லெவல்ஸும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேஜரான உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக உங்களுக்கு 25,500 வந்து இருக்கலாம். அதே நேரம் மேஜரான ஒரு சப்போர்ட்டாக 24,600 இருக்கலாம். ஸோ இப்போ நமக்கு மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம டார்கெட் பாயிண்ட்டாக 25,600 நம்ம எடுத்தாலும் மேஜரான ரெசிஸ்டண்ட்டாக 25,500ங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 95% வந்து ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு ChatGPT கொடுத்துருக்கிற ரிசல்ட்டும் வந்து நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய அனலைசஸும் வந்து உங்களுக்கு அதுதான் நமக்கும் ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பிகினராக வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க ஸோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை வச்சு நம்மளால் வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரம் டெக்னிக்கலாகவும் நம்ம சார்ட்டை வந்து நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ரெண்டும் நமக்கு ஒரு போல் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நம்ம
அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.